Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெடிக்யூர் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதாங்க இல்லை, சும்மா நார்மலா ஃபுட் கிளீன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு பெடிக்யூர் வீடியோ போட்டிருப்பேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு முன்னாடி கொலுசை கழட்டி வச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் அப்படியே காலை ஒரு 15 நிமிஷம் வச்சிருந்தேன். அப்போதான் நல்லாவே ஊறி இருந்துச்சு. அவங்க கால் நல்லா தானே இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க. அப்படியே அப்போட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பயங்கரமாக அகல பாதாள வெடிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. பயந்துட்டேன். சரி ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ணிக்கலாம்னு விட்டுட்டு ரொம்ப நாள் கண்டுக்காம விட்டேன். சும்மா தான் இருக்கும், பட் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு உடனே வீடியோ எடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு யூஸ் ஆனது எனக்கு இந்த கிட்டு தான். ஒரு 40 ரூபா தாங்க ஆச்சு இதுக்கு. ஆனால் ஆன்லைனில் பார்த்தா தான் 80 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேர்லேயே வாங்கிக்கலாம். இதில் 4 மெத்தட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கல் மாதிரி இருந்துச்சு. அதை போட்டு நல்லா தேய்ன்னு தைச்சேன். சும்மா சொல்ல முடியாதுங்க, நல்லாவே இருந்துச்சு. அந்த சர்ஃபேஸ்லாம் நல்லா ஈக்குவலாக ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, வெடிப்பு அப்படியே சொரன்னு இருக்கும்ல, பெட்ஷீட் போத்துனா கூட அப்படியே பட்டுட்டு நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். நான் தேய்ச்சில அந்த கல்லே கீழே விழுந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைக்கு குளிப்பாட்டுற மாதிரி என் காலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஸோ அது நல்லா நம்ம மைல்டாக செய்யுங்க. அதுக்காக ரொம்ப அழுத்தி தைச்சிட வேணாம். இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக நம்ம மேலே தான் யூஸ் பண்ணணும், ஃபிங்கர் மேலே. அதுக்கப்புறம் அந்த தேடு என்னென்னா இந்த பிளாக் கலரில் உப்பு காய்த மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதையும் நல்லா மைண்டில் தேய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் அந்த சில்வர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை லாஸ்ட்டாக தான் நம்ம தேய்க்கணும். சரி வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு காஞ்சனா 2ல் வர கங்கா மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலை நேராகவே எடுத்து வச்சுட்டேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சரி வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. நான் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். இல்லை மெயின் தண்ணியில் ரொம்ப நேரம் காலை ஊற வைங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் மைல்டாக தேய்ச்சாவே எல்லாமே அந்த டெட் செல்ஸ்லாம் ஓரளவுக்கு கால் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லாவே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டோம்னா கண்டிப்பாக 1 வீக்லேயே சரியாயிடும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். பட் அதை நானே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறதா மிகப்பெரிய வருத்தம். இதை விட ஹைலைட் என்னன்னா, சரி கிளீன் பண்ணதுக்கப்புறம் என் காலை கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக காமிக்குன்னு சொல்லிட்டு நல்லா டார்க்கான பிளேஸில் கொண்டு வச்சு பார்த்தா அப்பவுமே நம்ம கால் வெள்ளையா தெரியலையே. சரி நம்ம கலரே அப்படி தானே சொல்லிட்டு விட்டுட்டேன். கண்டிப்பாக அந்த பெடிக்யூர் கிட்ட யூஸ் பண்ணுங்க, நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோதான், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.